since you are already world shaker, called you gods. தேவன் நம்ம என்ன சொல்லி அழைக்கிறாரு? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அந்த தேவ வசனமும் தவறாதது என்கிறார். அப்போது தேவன் மாத்திரமே செய்யக்கூடிய மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடிய சாதனையாளனாக சாதனையாளியாக இந்த 4 நிமிட நற்செய்தியை நீ கேட்கிறார். ஓகே, ஒரு உதாரணம் பாருங்களேன். எருசலேம் டு இல்லிரிக்கம் 3000 கிலோமீட்டருங்க. எந்த வசதி இல்லை, எலக்ட்ரிசிட்டி இல்லை, பைக்கு கிடையாது, சைக்கிள் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த நேரத்தில் பவுலாலே இந்த 3000 கிலோமீட்டர் இருக்கும், கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் சபையல் நாட்டை தேவனால் மாத்திரம்தான் முடியும். எதுவுமே சாதகமாக இல்லை பாருங்கள். இந்த முழு பைபிளும் கிடையாது பிரிண்டட் ஃபார்மேட்டில். ஆனால் அதை எப்படி செய்தான் என்றால், அவன் தேவனாக இருக்கிறதை அறிந்திருந்ததுனால ஒரு அன்யூஷுவல் ரெவலேஷன்ஸ், அன்யூஷுவல் எனர்ஜி அவனுக்கு கிடைச்சது. அதனால தான் அவன் என்ன சொல்கிறான்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுங்கிறான். நான் யோசித்து பார்க்குறேன், எந்தெந்த வார்த்தையெல்லாம் அவனுக்கு மாம்சமாயிருக்கும் என்று யோசித்து பார்க்குறேன். நீங்கள் உலகிற்கு ஒப்பாக இருக்கிறீர்கள் என்பதே அந்த வார்த்தை அவனுக்கு மாம்சமாயிற்று. உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்கிற வார்த்தை அவனுக்கு மாம்சமாயிற்று பாருங்கள். அதே போல் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும், நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை, இந்த வார்த்தையெல்லாம் அவனுக்கு மாம்சமானதுனால தேவன் மாத்திரமே செய்யக்கூடிய மிகப்பெரிய வேலையை சூப்பராக செய்து முடிச்சிட்டான். இப்பொழுது நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே வாய்ப்பு, இதே ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு இருக்கா இல்லையா? வாய்ப்பு என்ன? உலகமெங்கும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி தேவன் வாசலை திறந்து வச்சிருக்கிறார். ரைட்? அப்புறம் ப்ரொவிஷன்ஸ் என்னது? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். எப்படி நீங்கள் தேவர்களானீர்கள்? இயேசுவையே உங்களுக்கு ஞானமாக்கிட்டார், இயேசுவையே உங்களுக்கு தகுதியாக்கி விட்டார், பரிசுத்தமாக்கி விட்டார் இல்லையா? மீட்பாக்கி விட்டார். அவர் தான் சொன்னார், நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். அப்போது நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, என்னுடைய வியூவர்ஸ் பவுல் செய்ய முடியாத பெரிய வேலையை செய்ய போகிறீங்க. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போகிறீங்க? ரைட்? அவனுக்கு இருந்ததை விட 1000 மடங்கு வசதி நமக்கு இருக்குங்க. இன்றைக்கி வட இந்தியாவில் போனால் ஒரு 100 மொழி பேசுகிறான்னு வைங்களேன், அல்லது பெரிய கூட்டமெல்லாம் ஒரு 10 பெரிய மொழிகள் பேசுகிறாங்க. கொங்கினி பேசுகிறாங்க, உருது பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க, குஜராத்தி பேசுகிறாங்க, ராஜஸ்தான், இப்படி ஒரு 10 மொழிகளில் பேசுகிறார்கள். அத்தனை மொழியிலும் பைபிள் வந்துட்டேன். அத்தனை மொழி பேசுகிறவர்களுக்கும் என்ன வந்துட்டு? மொபைல் ஃபோன் வந்துட்டேன். அப்போ ஈஸியாக நம்ம ரீச் பண்ணிடலாமா? ரைட்? மறந்து போகாதீங்க, வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம், பவுல் அப்போஸ்தலரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையாத இயேசு கிறிஸ்து. அருமையான தேவர்களே, அவர் உங்களை நம்பி தானே இருக்கிறாரு. கிபி முதல் நூற்றாண்டிலே சீசர்களை நம்பி இருந்தார். 21வது நூற்றாண்டிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னை நம்பி இருக்கிறார். மிகப்பெரிய ஆசீர்வாதங்களுக்கு நேராக நீ நடை எடுத்து வை. உன்னோட கூட இருந்து செய்ய போகிற அற்புதங்கள் பயங்கரமானவைகளாக இருக்கும். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.